சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கவாசி இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுனா தெரியுமா? அல்லாஹ் கேட்டான் அந்த சொர்க்கவாசியை பார்த்து, இன்பகரமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் புகழுறதுக்கு நேரம் இல்லாம அந்த அளவுக்கு நீ நிறைய கொடுத்துட்ட, அவ்வளவு இன்பத்தை நீ கொடுத்து இருக்கிறாய், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சொர்க்கவாசி சொல்லிட்டு அந்த சொர்க்கவாசி சொன்னாரா, இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை சொல்லுன்னு அல்லாஹ் கேட்டான். அப்ப அந்த சொர்க்கவாசி சொன்னாரா, நிலத்தை உழுது விதையெல்லாம் பீச்சு பயிரிட வேண்டும், அதுல வர அந்த சாப்பாடை சாப்பிடணும், சூடா சொர்க்க உணவு வருது ரெடியா, ஹோட்டல்ல உட்கார்ந்த மாதிரி, காசும் கட்ட தேவையில்லை. சொர்க்கத்துல அல்லாஹ் அவ்வளவு உணவு வகைகளை வைத்திருக்கிறான். ஆனா இவருக்கு அங்க போய் ஆசை பாருங்க. அந்த சொர்க்கவாசி சொல்றாரு, நான் நிலத்துல இறங்கி பயிரிட வேண்டும், விதைகளை தூவ வேண்டும், அதான் எனக்கு ஆசை, அப்படித்தான் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. அல்லாஹ் அதையும் ஆசையை நிறைவேற்றினான். சுப்ஹானல்லாஹ் சொல்லும், அந்த ஆசையை நிறைவேற்றினான். அவர் ஒன்னும் செய்யல, நிலத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அவர் விதையை இப்படி தூவினாரு, கண்ணிமைக்கும் நேரம் கூட இல்ல, அந்த விதையெல்லாம் மிகப்பெரிய விளைச்சலாக மாறியது, மலையளவு மிகப்பெரிய விளைச்சல்களாக மாறியது. அல்லாஹ் சொன்னா உடனே இப்ப நீ அறுவடை செஞ்சுக்கலாம். உடனே எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு, அதுக்கு ஆள் இருக்குது சொர்க்கத்துல. ஆமா. அப்போ அந்த சொர்க்கவாசி கேட்டாரா, கண்ணிமைக்கிற நேரத்துல இவ்வளவு விளைச்சல்கள், உடனே 6 மாசம் எல்லாம் காத்து இருக்கல, எல்லா தானியமும் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னானா, இவ்வளவு கொடுத்தாலும் ஆதமுடைய மகனுக்கு வயிறு நிரம்பாதுன்னு அல்லாஹ் சொன்னானா. இவ்வளவு கொடுத்தாலும், இத்தனை நியாமத்துகள் செய்தாலும் ஆதனுடைய பிச்சரங்களுக்கு என்ன நிறையாது, வயிறு நிறையாதுன்னு அல்லாவே சொல்லிட்டு அல்லாவே சிரிச்சானா.